ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோ பார்க்கலாம் வாங்க. இங்கே ஆறுமுகம் போயிட்டு வாலண்டரியாக போய் பைரவி கிட்ட பேச பார்க்குறாங்க. பைரவி பேசாமல் அவாய்ட் பண்ணுறாங்க. இங்கே பாரு, உங்கள்கிட்ட பேசக்கூட எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போறியான்றாங்க பைரவி. நீ எனக்கு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க பைரவி, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. உண்மையிலேயே நான் எந்த தப்பு பண்ணல, சஞ்சய் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவன் தான் நல்லவ மாதிரி நடித்து இன்னும் ஏமாத்திட்டு இருக்கான்றாங்க. போதும் நிப்பாட்றியா? எப்போ பார்த்தாலும் சஞ்சய் தப்பானவன், சஞ்சய் தப்பானவன். அவன் எப்படிப்பட்டவன்றது எனக்கு தெரியும். சும்மா தேவையில்லாம சஞ்சயை பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்காத பைரவி. அவனை நம்புற மாதிரி கூட ஏன் பைரவி என்ன நம்ப மாட்டேங்கிற? ஏன்னா நீ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பொய் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்க. அப்ப நீ எது உண்மை சொல்ற, எது பொய் சொல்றன்னு யாருக்கு தெரியும்ன்றாங்க. நீ இதை கூட பொய் தான் சொல்லுவ. ஏன்னா சஞ்சய் வந்து என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவன் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும். நான் ஃப்ரெண்டா மட்டும்தான் பாக்குறான். ஆனா ஃப்ரெண்டுக்கும் இதுக்கும் உனக்கு வித்தியாசமே தெரியல ச்சே அப்படின்றாங்க. அவன் கொஞ்சம் என்கிட்ட க்ளோஸாக இருந்தால் உனக்கு இது பொறாமையா இருக்கா? அதுக்கு இந்த மாதிரி தப்பெல்லாம் யூஸ் பண்ணுவியா? அப்படின்றாங்க. இங்க பாரு, அவன் எப்பவுமே என்கிட்ட இந்த மாதிரி தான் பேசுவான் சஞ்சய்ன்றாங்க. அத விட்டுட்டு அவனையும் நீ கம்பேர் பண்ணி இந்த மாதிரி பேச, ச்சீ உனக்கு அசிங்கமா இல்ல? அப்படின்ட்டாங்க. இல்ல தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. பைரவி நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்றாங்க. ஆதாரத்தோட காமிச்சா புரிஞ்சுரும்ல உனக்குன்றாங்க. ஆதாரத்தோடயா? முதல்ல அப்படி ஆதாரம்னு ஒண்ணு இருக்கா? சரி அப்படி சஞ்சய் தப்பு பண்றான், இந்த மாதிரி பண்றான்ட்டு ஆதாரத்தோட காமி. அதுக்கப்புறம் நான் உன்ன நம்புறேன்றாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா சஞ்சய் அப்படி பண்ண மாட்டான்ட்டு. பைரவி, சஞ்சய் கெட்டவன் தான். ஆனா அது உனக்கு தெரிய வரும்போது தான் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. ஆனா அந்த நேரத்துல நான் உன் கூட இருப்பேன் பைரவி. சீக்கிரமாவே சஞ்சய் இப்ப எந்த அளவுக்கு மோசமானவன்றத ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன். ஆதாரத்த கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் போறாங்க. பைரவி டென்ஷன் ஆயிடுறாங்க. இவனுக்கு ஒரு வேலையே இல்ல. ஏன்னா ஆறுமுகம் இவ்ளோ மோசமா நடந்துக்கிறானோன்ட்டு பைரவி கடுப்பாகுறாங்க. அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க. தேங்க் யூ.